ஹாய் சொன்னங்களா. இன்றைக்கி வெண்டைக்காய் பக்கோடா பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு வெண்டைக்காவை ரெண்டாக கட் பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். வாட்டர் இருக்கக்கூடாது. முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீட்டாக கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதில் கரம் மசாலா எல்லாம் போட்டுருக்குறேன். இது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மிளகு பொடி, இது குவைட்டில் வாங்கி இதுக்கு ஓன்லி கலர் மட்டும்தான், காரம் இருக்காது. அதனால் எல்லாம் போட்டுக்கினேன். கரம் மசாலா, அப்புறமா இது தூரா பவுட்ரு 1.5 ஸ்பூனு, இது கடல் மாவு. இந்த கடல் மாவு 2.5 ஸ்பூனு. ஓகே, இந்த எல்லாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கினேன். இதில் உப்பு போடல, இப்போ உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாம் இப்போ இந்த வெண்டைக்காயில் போட்டு முதல்ல போட்டு எல்லாம் பிசிஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக போட்டுங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அதனால் நான் பொடி போட்டேன். முதல்ல இது மாதிரி போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு வாட்டர் போடணும். அதிகமாக போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுருங்க. நான் இதில் ஃபுட் கலர் கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆப்ஷன் மட்டும்தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா வேணான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம பக்கோடாவுக்கு எப்படி கடலை மாவு வெங்காயம் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தெரியுதா, எண்ணெய் காஞ்சிச்சு. கைப்பட்ட ஆயில் மேலே கொட்டிடும். அடுப்புக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது ஆடுது, இது மாடுது. நேற்று லீவு போனப்போ அங்கே வாங்கிட்டு வந்தேன். இந்த வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பருப்பு, அதனால் ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. முந்திட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி மிக்ஸ் பண்ணின்னு ஒவ்வொன்று ஒன்றா போடணும். தனித்தனியாக போடுங்க, ஏன்னா ஒட்டிக்காமல். எண்ணெய் மேலே விழும், மெதுவாக போடுங்க. கெட்டிக்கு எண்ணெய் கெட்டிக்கு ரொம்ப ஐயில் வைக்காமல், ஏன்னா ஐயில் வச்சினோம்னா தீந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்க, அப்போ தான் மெதுவாக பொரிச்சு வரும். வெண்டைக்காய் உள்ள நல்லா ஃப்ரை ஆகும். ஓகேவா? இது ஒரு 3 முறைக்கு வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க. எல்லாம் ஒரே முறையாக போட்டோம்னா எல்லாம் அது மிக்ஸ் ஆகிடும். ஒன்றுன்னா செப்பரேட்டாக போட்டுக்கணும். ஓகேவா? பாருங்க, வெண்டைக்காய் எல்லாம் கை ஒட்டி இது, அதனால் இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக இப்படி போட்டுருங்க. ஒரு வெண்டைக்காய்க்கு ஒரு வெண்டைக்காய் இது மாதிரி டச் ஆகக்கூடாது. நம்ம பஜ்ஜி எப்படி போடுவோம் அதே மாதிரி போடணும். இது பக்கோடா, வெண்டைக்காய் பக்கோடா சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, கூட்டுக்கெல்லாம் இது மாதிரி பொரிச்சிங்க. சாயந்தர சமயத்தில் ஸ்நாக் மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா குட்டி பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு நம்ம இந்தியாவிலலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வெளிநாட்டிலலாம் எல்லாமே ஐஸில் வச்சுட்டு தான் கிடைக்கும். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது இது மாதிரி செய்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குதோ டேஸ்ட் பண்ணிட்டு போவீங்க. வாங்க, இந்த வெண்டைக்காய் பக்கோடா போடும்போது நீங்கள் நல்லா யோசிக்க வேண்டியது ஒரே விஷயம், அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகே, ஒவ்வொரு பீஸும் இது மாதிரி இன்னொரு பீஸுக்கு தொடக்கூடாது, ஒன்றா தான் போடணும். அப்போ தான் வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ஐயில் வைக்கக்கூடாது. ஏன்னா நீ ஐயில் வச்சியன்னா
உடனே மேலே வந்து கருப்பாயிடும், உள்ளே வந்து வேகாது. நான் ஆல்ரெடி செய்துட்டேன். இல்லை பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு நல்ல என்ன சொல்கிறது, வெண்டைக்காய் முட்டை போட்டு ஃப்ரை பண்ணலாம் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போது இந்த பக்கோடா எப்படி இருக்குதோ டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். யாரும் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. என் வீடியோவை ஃபாலோ பண்ணி வச்சிங்க. பாரதி நாடு சாப்பிட்றோம் என்னுடைய சேனல் நேமு. உங்களுக்கு எதுவுமே சுத்தமாக தெரியலன்னா கூட நான் பொறுமையாக நிதானமாக ஒன்றா சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக செய்திடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொம்பளைங்களுக்கு உனக்கு என்ன தெரியும் கொஞ்சம் பேர் ஆம்பளைங்க அவங்கள மட்டம் தட்டி பேசுவாங்க. பொம்பளைங்க வந்து சாதிக்க பிறந்தவங்க. அப்படி யாரும் வந்து பொம்பளைங்கள தப்பாக பேசாதீங்க. அவங்க இல்லைன்னா உங்கள் லைஃபே இல்லை. பொம்பளைங்க தான் உங்களுடைய லைஃபே. பொம்பளை ஆம்பளை பக்கத்தில் இருந்தால் தான் அவன் ஹீரோ. பொம்பளை ஆம்பளை பக்கத்தில் இல்லைன்னா அவன் ஜீரோ தான். இந்த வீடியோவில் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் கூட தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு போவீங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பிஸ்மில்லா. சூப்பராக இருக்குது.